இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து வைத்திருக்கிறார் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா, திருச்சி சிவா அவர்களுடைய மகன் சூர்யா சிவா. அவர் என்னென்ன குற்றச்சாட்டுக்களை ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நடிகர் விஜய் அவருடைய மனைவியை கவனிக்கவில்லை, அவருடைய பிள்ளையை கவனிக்கவில்லை, மாறாக நடிகை திரிஷாவுடன் தனி விமானத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்திற்கு ஆடம்பரமாக சென்றார். இவையெல்லாம் நடிகர் விஜய் மனைவிக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தையே கண்டுகொள்ளாத நடிகர் விஜய் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார், இவர் எப்படி ஒரு அரசியல் தலைவராக வர முடியும் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல், நட்சத்திர விடுதிகளில், அதுவும் 5 நட்சத்திர விடுதிகளில் குடித்துவிட்டு ரகளை செய்வதில் நடிகர் விஜய் கைதேர்ந்தவர். பல நட்சத்திர விடுதிகளில் அவர் அளவுக்கு அதிகமாக போதையை ஏற்றிக்கொண்டு அவர் தகராறு செய்ததை எல்லாம் நானே பார்த்திருக்கிறேன் என்று சூர்யா சிவா சொல்லியிருக்கிறார். இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், அவர் குடித்துவிட்டு ரகளை செய்த அந்த நட்சத்திர விடுதிகளில் சூர்யா சிவா எதற்கு போனார், அந்த விடுதியில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் கூட சில சந்தேகங்கள் வருகிறது. இருந்தாலும் அவை ஒரு புறம் இருக்கட்டும். இதற்கு முன்பு கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஆரம்பித்து அவர் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துதான் வந்து கொண்டிருந்தார். அவர் வளர்ந்து வருகின்ற நேரத்தில் திமுகவால் தூண்டிவிடப்பட்டு நகைச்சுவை நடிகரான வடிவேலு நடிகர் விஜயகாந்தை தண்ணி பாம்பு என்றெல்லாம் கூட வர்ணித்தார். நடிகர் விஜய் மிகப்பெரிய குடிகாரன் என்று இன்றைக்கு சூர்யா சிவா பிரச்சாரம் செய்வதைப் போல, அன்றைக்கு நடிகர் விஜயகாந்த் மிகப்பெரிய குடிகாரன், குடித்துவிட்டு ரகளை செய்பவர், அவர் 24 மணி நேரம் போதையில் தான் இருக்கிறார், அதனால்தான் அவருடைய கண்கள் சிவந்திருக்கிறது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த பிரச்சாரத்தை திமுகவும் செய்தது, அதிமுகவும் செய்தது. சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக ஒரு நடிகையை கொண்டு வந்து நிறுத்தி, அந்த நடிகையின் மூலம் சீமானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து, அந்த நடிகை போட்ட வழக்கில் நீதிமன்றம் சீமானுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை கொடுத்து, அது மட்டுமல்ல, அதை போன்ற இன்னொரு வழக்கில் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற தாம்பத்திய உறவு பாலியல் வன்கொடுமையாக கருத முடியாது என்று தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இந்த நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகார்கள்லாம் புஸ்வானமாகி இன்றைக்கு சீமான் மீண்டும் அரசியல் களத்திலே தன்னுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும், அல்லது அரசியல் நடத்துகின்ற இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அல்லது அதிமுக அரசுக்கு எதிராக எந்த கட்சி அரசியல் செய்தாலும் அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதலை மறைமுகமாக தொடுக்க இந்த திராவிட கட்சிகள் தயங்குவதே இல்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது. இப்பொழுது அதில் புதிதாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சூர்யா சிவாவும் இணைந்திருக்கிறார் என்பதும் நன்றாக தெரிகிறது. இதை போலத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் மது அருந்துவதாக வாழப்பாடி ராமமூர்த்தி அவருடைய மகன் ராம சுகந்தன் ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை ஊடகங்களிலே கட்டவிழ்த்து விட்டான். 40 ஆண்டுகளுக்கு மேலாக மதுவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் தன்னுடைய உடல் வலிக்கு பயன்படுத்துகின்ற ஆலிவாயில் பாட்டில், அந்த ஆலிவாயில் பாட்டிலை மது பாட்டில் என்று ஊடகங்களிலே தவறாக பொய்யாக பிரச்சாரம் செய்தார்கள். இப்படியெல்லாம் தவறாக பொய்யாக பிரச்சாரம் செய்து அரசியல் நடத்த வேண்டிய அளவிற்கு இன்றைக்கு திராவிட கட்சிகள் மிகவும் மோசமான கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அரசியல் ரீதியாக வருகின்ற விமர்சனங்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல், அரசியல் தலைவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்களுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரம், அவர்கள் மீது இல்லாத கட்டு கதைகளை திணிப்பது, அவர்களை பற்றி பொய்யான பிரச்சாரங்களை தொடர்ந்து நடத்துவது,
என்று திராவிட கட்சிகள், எதிர்க்கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமாகட்டும், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், இன்றைக்கு புதிதாக வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகமாகட்டும், இவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதை விட்டுவிட்டு தனிப்பட்ட முறையில் வசைபாடுவது இவை தமிழக அரசியலின் சாபக்கேடுகள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.